என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா கோயம்புத்தூர் சிக்கன் ஃப்ரை தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அது இந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அதுக்கு பாருங்க, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்து கழுவி வச்சிருக்கிறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லிங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்துங்க குறுமிளகு, பாருங்க சின்னதா 2 பீஸ் பட்டை, ஒரு ஸ்டாருங்க, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரிங்க, இது கூட வரமிளகாய். இதையெல்லாம் என்ன பண்றீங்கன்னா மீடியமான ஹீட்ல கருகாம ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்தது கடையாளம் பாருங்க, வாசனை வருங்க. இது யாருன்னு வரைக்கும் பவுடர் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாருங்க 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுல பாருங்க 150 கிராம் சின்ன வெங்காயங்க. இந்த ஃப்ரைக்கெல்லாம் பாருங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். நல்ல செவக்க வறுத்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில. சின்ன வெங்காயத்துல பாருங்க நான்வெஜ் செய்யும் போது அவ்வளவு வாசனை அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வெங்காயம் பாருங்க முக்காலு வதங்கியாச்சு. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேங்க, அது இதோட சேர்த்திடலாங்க. 1 இனுக்கு கருவேப்பில்லைங்க, இதையும் சேர்த்திட்டு நல்லா இந்த ஆயில வதக்கி விடலாங்க 1 நிமிஷம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி இஞ்சிங்க, கல்லில் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி பூண்டு, இது 2யும் சேர்த்து நல்லா இந்த ஆயில வதக்கி விடலாங்க. பாருங்க இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் இந்த மாதிரி வதங்கின வரைக்கும் நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சிக்கன், அது இதோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. நல்லா இந்த ஆயில்ல 1 நிமிஷம் பெரட்டி விடுங்க. இது கூட பாருங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க. மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இந்த பெரட்டும் போது பாருங்க சிக்கன்ல இருந்து தண்ணி வருது பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்புங்க சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க 20 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெரட்டி பெரட்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியத்துல வச்சுக்கோங்க. வறுத்ததெல்லாம் பாருங்க ஆறிடுச்சு. நைஸா பவுடர் பண்ணிக்கலாங்க. நைஸா அரைச்சு எடுத்தாச்சுங்க. சிக்கன் பாருங்க வறுத்தது கடையாளம் பாருங்க ப்ரௌன் ஆயிட்டு வருது பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தா போதுங்க. சிக்கன் பாருங்க நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா, அது இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு மூடி போட்டு மூடாதீங்க, ஓப்பன்ல விட்டு 3 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கும் போதுங்க இந்த எண்ணெயில அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு நல்லா இருக்குங்க. ரொம்ப வாசனையா இருக்குங்க. மசாலா போட்டு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. சிக்கனும் பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க. குழையவெல்லாம் இல்லை பாருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை தூவிடலாங்க. இவ்வளவுதாங்க. கோயம்புத்தூர் சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. பாருங்க சுடு சாதம் வச்சு ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதனுடைய டேஸ்டே தனிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.